தைப்பூசத்தன்னைக்கு மறக்காம இதை பண்ணிடுங்க. தைப்பூசத்துக்கு ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பூசம் நட்சத்திரம் வர பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கு. அன்னைக்கு அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி எடுத்த பூக்களால அழகா அலங்காரம் பண்ணிடுங்க. முருகப்பெருமானுக்கு செவ்வரளி ரொம்ப ரொம்ப உகந்தது. அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைக்கணும். தேன் திணைமாவு ரொம்ப சிறப்பானது. இல்லை எங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா சர்க்கரை பொங்கல், பாயசம், பால் பழம் இதுல ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமா படைச்சிட்டு விளக்கேற்றி வைத்துட்டு முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேல் வழிபாடு. தைப்பூசத்தன்னைக்கு தான் முருகப்பெருமான் தன் தாயான பார்வதி தேவி கிட்ட இருந்து சக்தி வேளான ஞான வேலை வாங்கினாங்க. அதனால அன்னைக்கு வேல் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. வேல் வேறு வேலன் வேறு அல்ல. அதனால வேல் வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்க வேலுக்கு பால், இளநீர், சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு வேல் வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு உகந்த கந்தக்குரு கவசம், கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ், வேல்மாறல்னு பாராயணம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தைப்பூசத்தன்னைக்கு நிறைய பால் குடம் எடுப்பாங்க. அதனால கோவிலுக்கு உங்களால முடிஞ்சால் பால் வாங்கி கொடுத்துட்டு அன்னைக்கு கட்டாயம் ஒரு 2 பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்க. விரதம் இருக்கும்போது தண்ணீரை அதிகமா குடிங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். தண்ணீர் குடிக்காம இருக்கக்கூடாது. மாலை 6 மணிக்கு மேல முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைச்சிட்டு முருக வழிபாடு செய்யுங்க. சில பேர் படையலை போடுவாங்க, சாப்பாடு சாம்பார் அந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு எது வழக்கமோ அதை செய்து நெய்வேத்தியம் படைச்சிட்டு வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமானுக்கு படைச்ச அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுட்டு உங்களோட விரதத்தை நிறைவு செய்யலாம். நீங்க எதற்காக விரதம் இருந்தீங்களோ அதை முருகப்பெருமான்கிட்ட மனமுருகி கேட்டு பாருங்க. உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுப்பாரு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், கைகூப்பிய பக்தர்களுக்கு கந்தன் வருவான், அன்பே சிவம். இந்த மாதிரி நிறைய டிவோஷனல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.